ஊசியை கொடுத்தா 9 கேளு. இந்த ஷூஸ் தேவையில்லை. ரைட்ல போற ஷூ லெஃப்ட்ல போறடா, பாத்து போடு. ஹலோ, ஹாய். எங்க பாருக்க? இதோ கிட்ட அக்கா தேங்க்யூ ஷூ கொடுத்துருக்க. ஓகேடா தம்பி. ஏய் இன்னும் வரலையா? ஆபீஸ்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சுடா. மேட்ச் ஆரம்பிக்க போகுதுடி. நான் இல்லாம செமி ஃபைனல் ஆடிடுவியாடா? சரி வா போடுடா. இங்க யாரா லவ் பண்ணுடா. டேய் சூப்பர் மீ. டேமேஜ் நோ பிளேயிங் நோ ஷூ. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நம்ம ஓனர் எதுக்கு கடை வச்சிருக்காரு? அவர் லாபம் சம்பாதிக்கிறதுக்கா? என்னையே சும்மா சின்ன இருக்கற? நாம 3 வேளை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் கடையை நடத்துறாரு. சாப்பிட்டு போறத கூட இன்னும் சின்ன ஆள்டா. அவனேரா நம்ம கடை பரோட்டா திங்க. அவர் வீட்டுக்கு போன கேப்ல நீங்க ஓடி வந்தீங்க விளையாடுறதுக்கு. நான் போறேன்டா கடைக்கு புரோட்டா போறதுக்கு. ஐயோ கோனர் ஜி ஓனர் எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கல. இப்பதான் பார்க்க. யூ பிரச்சனை. ஏண்டா கடையை அடைச்சு விட்டு எல்லாம் இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏய் ஐநா கேக்குறாருல சொல்லுடா. மாவனா எவனாவது கடை பக்கம் வரணும்னு ஆசைப்பட்டீங்க, கப்போட தாண்டா வரணும். செமி ஃபைனல் யாரோடடா? அதோ அங்க கடக்குறானுங்க பாரு, பரோட்டா பாய்ஸ் அவனுங்களோட தான். லைட்டா சம்பளத்துல ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் 3 பாயிண்டா போட்டு டீம் சாவடிக்கிறான். அவனை மட்டும் ஆட விட்டோம், கன்ஃபார்ம் நம்ம ஜெயிக்க முடியாது. என்ன மச்சி அண்ணா தானே? என்னடா சொல்ற? எல்லாம் பேசி ஹலோ டேய் மாறன் பேசுறேன். எங்கடா? இங்க லெஃப்ட்ல. முட்டாள் வண்டி ஓட்டுறான் பாரு. தேங்க்ஸ்ண்ணா. சொல்றா. வரா இன்னைக்கு செமி ஃபைனல்ஸ் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். கும்பலா இருக்கிறாங்க பாரு. இந்த கும்பல அவன் கை நீட்டி பேசிட்டு இருக்க பாரு. அவன்டா இவனா? அவன் மேட்ச் ஆடக்கூடாது. விடுவாமே, கன்ஃபார்மா நம்ம தான் ஜெயிப்போம். பரவாயில்ல. சவுக்கார் பசங்க தானே வருவாங்க. டேய் எங்க ஷூ? டேய் டேய் அடி வரவன. யார் மேல அடிக்கிற? போறவன. காலையிலே கூட்டத்தை பத்தியா? ஏன்னா பட்டாசு கடைக்கும் ஏரியா கவுன்சிலருக்கு என்னென்ன சம்மந்தம்? அதான் சிஸ்டம். புதுசா வீடு கட்டி போனா நம்ம மட்டுமா போறோம்? கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் கூட வருது இல்ல, அந்த மாதிரி தான் எங்க இருந்தா வந்து ஒட்டிக்குவாங்க. ஏய் நில்லு, எங்க போற? அண்ணனை பார்க்க. ஏதோ திறந்து விட்டுல ஏதோ போற மாதிரி போயிட்டு இருக்கா? எனக்கு அண்ணனை தெரியும். அண்ணனுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியும். இந்த அம்பலவாணன் ஃபார்மசி. ஓகே நில்லுங்க. அப்படியே அதுக்காக உடனே போயிடுறதா? அப்படி போய் நில்லுங்க. வா வா. எத்தனை தடவை சொல்றது? கிளம்புமா. என்னண்ணே இப்படி பேசுறாங்க? இவருக்கு இவங்க கரப்பாம்பூச்சி பல்லி அவ்வளவுதான். நடேசன் என்ன இங்க? அண்ணா உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு சின்ன விஷயம். அம்பலம் சொல்லுங்க. அம்பலம் டேய் அந்த சேர் எடுத்து. அண்ணா வேணா பரவாயில்ல, உட்காருங்க. அண்ணே அது அன்னைக்கு சொன்னேன்லண்ணே, இந்த ஆட்டோ ஓட்டுற பையன். ஓ இந்த பையன் தானே? ஆமாண்ணே. அந்த 50 வருஷம் தானேப்பா? அன்னைக்கே என்ன சொல்லிட்டேனே. டேய் கருப்பு அண்ணா அது ஆட்டோ விஷயமா? அதுக்கு இல்ல இல்லண்ணே, கையில ஒரு ரூபா வச்சிருக்காப்ல. 3 வீலர்ல இருந்து 4 வீலர் போகணும்னு ஆசைப்படுறாப்ல. அதுக்கு காருக்கு இனிஷியலா அமௌண்ட் ஒரு 1,000 ரூபாய். எனக்கு இந்த வட்டிக்கு கொடுக்கறது வாங்கறதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணோம். அது சம்பந்தமா நீங்க தான். இல்லண்ணே, இந்த தீபாவளி வருது இல்லண்ணே, அப்போ ஒரு பட்டாசு கடை போட்டா அதை 1 ரூபாய் வச்சு அப்படியே கொண்டாடுறேன். புத்திசாலி தாண்டா, நல்ல விஷயதாரி. வட்டி பணமும் கிடையாது. 1 ரூபா 1,000 ரூபாயா ஆயிடும். எந்த ஏரியால பாக்குறீங்க? மேக்ஸ்வொர்த் நகர்ல. உன் மெடிக்கல் ஷாப் பக்கத்துலயே வா. யோ சாமி, என்னண்ணா மேக்ஸ்வொர்த் நகர்ல பட்டாசு கடை அலாட் பண்ணியாச்சா? இன்னும் ஒரு கடை மட்டும் தானே இருக்கு. பேசி காசை கொடுத்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நிக்கிறீங்க ராமகிருஷ்ணன்? வாங்க வாங்க. இந்த ஃபயர் ஸ்டேஷன் போலீஸ் அந்த பெர்மிஷன் நாங்க பார்த்துப்போம்பா. 65 வரைக்கும் மெட்டீரியலும் கொடுத்துருவோம். கடையை பார்த்து அட்வான்ஸ் போட்டு நீங்க கொடுத்துருங்க. என்ன 65 ரூபாய்க்கு சரக்கு கொடுத்தாங்கனாலே ஒரு 1,000 ரூபாய் தாண்டி நிக்கும்டா. அப்போ வர லாபத்துல உனக்கு புதுசா ஒரு நெக் பேண்ட் வாங்கி தரதான் நினைக்கிறேன். போடா. ஹலோ ஒலி பேசுற மாமா.
பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. போலீஸ் வந்துட்டாங்க. கொஞ்சம் P6 ஸ்டேஷனுக்கு வரியா? அண்ணா. டேய் எங்கடா? அண்ணா உள்ள பையனோட ஃபியூச்சர் டென்ஸ் முக்கியம். ஃபயர் படாம பாத்துவாங்க. சி எஃப்ஐஆர் சொல்றானே அவன். ஐயோ உட்கார்றா. பேருனடா சார் நம்ம கட்சிக்கார கார்த்தி சார் பாட் பண்ணி விடுங்க. நடேசா நல்லா இருக்கியா? வா 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 வா. பார்த்து நாளாச்சு. கிரவுண்டில் ஏதோ பிரச்சனைன்னு பிடிச்சிட்டு வந்தோம். யாராவது தெரிஞ்சவங்களை சொல்கிறான்னா ஓம் பேரை சொன்னானுங்க. அதான் உன்னை வர சொன்னேன். நம்ம காலத்தில் இந்த வயசு பசங்கள்லாம் அடிதடி பிக் பாக்கெட்டோட நிறுத்தினானுங்க. இப்போ நேராக கழுத்து எடுத்துட்டு ரயில் ஏறிடுறானுங்க. வர வர நார்த் மெட்ராஸா இல்லை நார்த் இந்தியன் மெட்ராஸான்னு தெரியல. தெரிஞ்ச பசங்க தானே, கையெழுத்து போட்டு கூட்டு போ. சரி உன்னை நம்பி தான் அனுப்புகிறேன். ஒழுங்கா இருக்கு சொல்லு. யோ பெருசு, என்னையா உன்னை பார்த்தனே எங்களை வெளியே விட்டாங்க. உள்ள போய் அப்படி என்ன சொன்ன? அது சரி, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, உள்ள ஏதோ டப்பு கப்பு கொடுத்த. ஹலோ பெருசு மாறன் பேசுறேன். சொல்லு. கொஞ்சம் B6 வரைக்கும் வந்துட்டு போயேன். சப்ப மேட்ரு. ஸ்டேஷன்ல இருக்கவனுக்கு ரொம்ப பண்றானுங்க. ஏய் கொஞ்சம் திரும்ப இப்படி பாரு. ரைட்ல. இதெல்லாம் வேணாம்னு தானடா வேலையை விட்டு வந்த. இன்னும் என்னடா? ரூம்மேட் கால் பண்ணியிருந்தான். பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. எது? டேய் அங்க போடுறான். டேய் அவன் நம்ம டேய் டேய் வேணும்னே வந்து பம்புல் தரணும் அவரே. இவரால தான் மேட்சே போச்சு. டேய் இதுடா அழகொரு பூட்டி மூஞ்சிலுக்கு என்னாச்சு? கண்ணாடி திரும்பி பாரடி. நான் அங்க இருக்கான். தெரிஞ்சு போனா நீ. ஹாய். என்னடா ஹாய்? எதுக்கு இங்க வந்த? போலீஸ் ஸ்டேஷன்ல வரக்கூடாதுன்னு. ஏன் இப்படி கத்துற? சின்ன பிரச்சனை தான் பேபி. ஏன் சின்னதா பண்ற? இன்னும் பெருசா தான் பண்ணிட்டு வர வேண்டியதானே? அப்பதான் நியூஸ் பேப்பர்ல வரும், எல்லாரும் பாப்பாங்க. போ போ. சொல்லிருக்கல அந்த பக்கம் போக கூடாதுன்னு. இல்ல நான் பேரை சொன்னாலே விட்டுருப்பாங்க தெரியுமா? உனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லல. ஐயோ போல்ட் ஹேண்ட்ஸ். மேட்ச் விளையாட ஆள் குறையுதுன்னு கூப்பிட்டாங்கப்பா. அதுக்காக போனேன். டேய் டேய், உனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? எல்லாத்துலயும் அரகுற. இதுல பாஸ்கெட் பால் விளையாட போனியா? அப்படியே போட்டேனா? போய் பேசாத. ஃபோல்ட் ஹேண்ட்ஸ். எல்லாம் அது குடுக்குற இடம் தான். ஏய் நான் என்ன பண்ணேன்? அங்கிட்டு போங்க. ஏய் அதான் வெளியே வந்தாச்சுல. இன்னும் என்னவா? பென்சில் கம்பெனி ஓனர்லாம் வந்திருந்தாங்கண்ணா. மேட்ச் நின்று போச்சுல. எதுவுமே இல்லாத என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளுக்காகவது ஏதோ ஒன்றும் ஆக வேணாமாமா. மேட்சே கேன்சல் ஆயிடுச்சு. விட்றா மச்சான், பார்த்துக்கலாம். டேய் இங்க வருங்கடா. இது இப்படி நின்றுட்டு பேசுற விஷயம் இல்லை. மூத்தவரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஒளி போதுமாடா? வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு வரும். அதை சரியா பயன்படுத்திட்டா. ஒளி மாமா பேசிட்டியா? பேசிட்டேன்டா. ரீமேட்ச் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் மாமா. எங்க தனியாவா இருக்க? நானும் மூத்தவரும் பேசிட்டு இருக்கோம். Cheers.